ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவரையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. சுட தண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காலிஃப்ளவரை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நறுக்கிக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, நறுக்கின பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நறுக்கின காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போது இது வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த காலிஃப்ளவருக்கு நான் 4 முட்டை ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட உடனே இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ திறந்து ஒரு தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடுங்க. அப்போ தான் மேல் பக்கமும் வேகும். திருப்பி போட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. போதும், முட்டை உடனே வெந்துடும். இப்போ நம்ம சுவையான காலிஃப்ளவர் முட்டை தயாராகிடுச்சு. குழந்தைங்களாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.